இது மராட்டா கேட் அப்படின்னு பேர். இது கோபுரம் அல்ல, மராட்டா கேட். இதை பாருங்கள், ஒரு கல் இன்னொரு கல், ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில் எந்த பொருளும் கிடையாது. சிமெண்ட் பர்டிகுலராக கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். ஒரே கல் 40 அடி உயரம். இவ்வளோ பெரிய கல்லை எப்படி ஒரு பாறையிலேருந்து எடுத்துருக்க முடியும் அந்த காலத்தில்? அப்போ உள்ள விஞ்ஞான அறிவு பாருங்கள். கேரளாந்தகன் கோபுரத்துடைய பேக் சைடு எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது பாருங்கள். உலகம் கைக்கூட்ட அளவு கிடையாது. இது ப்ரொபோஷனேஷனுக்காக செஞ்சுருக்கலாம். உலக பாரம்பரிய சின்னன்னு யுனெஸ்கோ வழங்கிய ஒரு சர்டிஃபிகேட். எல்லாமே தமிழ் எழுத்துக்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜம். கூலி என்ன கொடுத்துருக்கான்னா 100 களம் நெல். இந்த நந்தி ஒரே கல். பெயிண்டிங் பாருங்கள், 18 மராட்டா பெயிண்டிங். இது கோபுரம் கிடையாது, விமானம். இதுக்கு பேர் சிக்கரம்னு பேர். ஒரே கல், கருங்கல், 81 டன் எடை. செல்வத்தெல்லாம் இங்கே தான் கொண்டு வச்சிருக்கிறான். செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு பின்னாடி அகழி இருக்குது. அகழிங்கிறது நீர் விட்டு குரோக்கடைல் ஹார்ம்ஃபுல் ஸ்னேக்ஸ்லாம் விட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதுக்குள்ளே செல்வம் இருக்கா இல்லையா? உள்ள செல்வம் இருக்குது. இது ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். இவர் தான் குரு. இவர் தான் இந்த கோயில் கட்டுவதற்கான கரு. மேக்கிங் ஹோல்ஸ் ஆன் த ஸ்டோன் இஸ் நாட் அன் ஈஸி திங், பட் they did it to show the efficiency of carving. நடுப்புற ஒன்று எம்டியாக விட்டுருக்கான், சேலஞ்சு பண்ணியிருக்கான். இது மாதிரி உங்களால் செய்ய முடியுமான்னு. ஏதாவது ஒரு சிற்பம் இல்லை ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா we have to do again. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு செய்ய வேண்டியது தான். இப்போ வால் தளர்ந்துருது, கண்ணு உள்ளே போயிடுது. ரீஃப் நாட், மிலிட்ரியில் போடக்கூடிய நாட். சவுண்டை பாருங்க. ஆணவம் மாயை கண்மம். ஆணவம் மாயை கண்மத்தோடு அந்த உயிர் இணைஞ்சிருந்தால் கடவுள் நம்மளை விட்டு எட்டி போயிடுவார். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சிவன் சொத்து குலநாசம்.